இது வந்து பஜாஜ் டாமினர் தான், நீங்கள் நம்பி தான் ஆகணும். இது நார்மலாகவே அக்ரெசிவாக இருக்கும். அதில் வந்து இப்போ டிஆர்எல்ஸ் வர சுற்றி ஒட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் வீலில் வந்து 2 டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது அட்ஜஸ்டபிள் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. வணக்கம் மகளே, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷலான நாள், ஒரு சூப்பர் ஸ்பெஷலான ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட. மாடிஃபிகேஷன் அப்படின்றது வந்து இப்போ தீவிரமாக வளர்ந்துட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பைக் வாங்குறது ஒரு ஆசை அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணுறதுல ஒரு பெரிய கிரேஸாக, அதுவும் ஒரு ஆசையாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கஸ்டமைசேஷனில் வந்து நிறைய விதமாக கஸ்டமைஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மோட்டார் சைக்கிள் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரி மோட்டார் சைக்கிளில் ஒவ்வொரு மாதிரி மாடிஃபை பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் கேட்டகரியில் ஒரு 400cc ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குது. ஆல் நியூ பஜாஜ் டாமினர் 400. இது ஆல் நியூன்னு சொல்ல முடியாது, மாடிஃபை பண்ணக்கப்புறம் இது ஆல் நியூ தான். பிகாஸ் இது பிராண்ட் நியூ வாங்கும்போது ஆல் நியூன்னு சொல்லுவாங்க, பட் இதை வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி ஆல் நியூ ஆக்கியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே வந்து பயங்கர அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். பெயிண்ட் ஸ்கீமாக இருக்கட்டும், இந்த டிஆர்லாம் இருக்கட்டும், ரொம்ப ஒரு அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். மக்களே, பஜாஜ் டாமினர் 400 மாடிஃபைட். இது வந்து பஜாஜ் டாமினர் தான், நீங்கள் நம்பி தான் ஆகணும். பிகாஸ் இதை வந்து அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் பைக்கில் இருந்து ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய டேர்ம் சொல்லிட்டே போகலாம். பிகாஸ் இந்த பெயிண்ட் ஸ்கீம் வந்து அவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, அட் த சேம் டைம் அட்ராக்டிவாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ஆட்டோலாக்கோட கிட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டாமினருக்கு வரக்கூடிய கிட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஆர்எல் வந்து நல்லா அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹார்ட்வேர்ஸுமே ஒவ்வொரு பைக்லேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னைக்கு வந்து நம்ம இந்த டாமினர் 400ல என்னென்ன விஷயங்கள்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் பார்ப்போம். மக்களே, ஃபர்ஸ்ட் இந்த பைக்கில் பண்ணியிருக்க பெரிய சேஞ்சே வந்து இந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம் தான். ஃப்ரண்ட் வீலில் வந்து 2 டிஸ்க் கொடுத்துருக்காங்க. 600cc அபோவ் இருக்க மோட்டார் சைக்கிள் நம்ம 2 டிஸ்க் பார்ப்போம். இதில் வந்து அவங்க 2 டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டாமினரில் சிங்கிள் சைடு தான் வருது, டுவல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ், 2 டிஸ்க்கு 2 கேலிபர்ஸ். அது போக வேர்ஷால இருந்து செராமிக் பிரேக் பேட்ச் போட்டிருக்காங்க. நல்ல எஃபிஷியன்டான பிரேக் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 டிஸ்க்குமே ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அதான் விஷயம். ஸோ அதனால இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வந்து 110 செக்ஷன் தான் டயர்ஸ் ஒரு ஸ்டாக்ல. இப்போ வந்து 120/70 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபெண்டர் வந்து டியூக் 250 ஃபெண்டர். நம்ம டாமினரோட ஃபெண்டர் நினைப்போம், பட் இது வந்து டியூக் 250 ஃபெண்டர் வந்து போட்டிருக்காங்க. ஃபெண்டர் வந்து அப்படி தான் இருக்குது. கிராஃபிக்ஸ் வந்து பிரம்போ கிராஃபிக்ஸ் இருக்குது, டைனிசியோட கிராஃபிக்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் இண்டக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில கிராஃபிக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இது பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கார்பன் டிப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஹெட்லாம் பாருங்களேன், இது நார்மலாகவே அக்ரெசிவாக இருக்கும். அதில் வந்து இப்போ டிஆர்எல்ஸ் வர சுற்றி ஒட்டியிருக்காங்க. ஸோ அது ரெட் கலரில் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஃப்ளாஷஸ் போட்டு பிளிங்க் பண்ணுறதுனால அது வந்து இன்னும் அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், வாவ், எல்இடி ஹெட் லேம்ப்ஸ். மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு பிளாக் ஃபினிஷ்டு விண்ட்ஸ்க்ரீன், ஆஃப்டர் மார்க்கெட் விண்ட்ஸ்க்ரீன் தான் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோலாக் கிட்டு. ஸோ டாமி பைக்ஸ்க்கு வர மாதிரி ஆட்டோலாக் கிட் போட்டிருக்காங்க. இந்த ஆட்டோலாக் கிட் வந்து கிட் 2. இது கிட் 2னால இங்கே எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் வரும். இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து அவங்க கட் பண்ணி சிங்கிள் கிட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் ப்ராப்பராக இருக்கனால உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் அக்ரெசிவாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கூலண்ட், இந்த பிளாஸ்டிக் வந்து கார்பன் டிப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜின் கிராஷ் கார்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆட்டோலாக்கோட டாமிவெல் கிட் 2 அப்படின்னு சொல்கிற அந்த கிட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட பெயிண்டிங் தான். இதில் அடிச்சிருக்க பெயிண்ட் வந்து இது வந்து கிறிஸ்டல் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெதராக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் ப்ளூவில் தெரியலாம், பட் இது வந்து ஒரு க்ரீனிஷ் ப்ளூவாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பெயிண்ட் ஷேடு ஒரு டிஃப்ரெண்டான கலர் கோட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் 400 மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிக்கர். இது எல்லாமே ஸ்டிக்கர் கிடையாது, இது எல்லாமே உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இது எல்லாமே நிறைய இடத்துல ஸ்டிக்கர் பண்ணி அது மேலே கிளியர் ஊதுவாங்க, பட் இதில் வந்து அப்படி டேரெக்டாக பெயிண்ட்லேயே இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைப் டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சென்டர் பேனல், இந்த டேங்க்கில் இருக்க சென்டர் பேனல் வந்து உங்களுக்கு கார்பன் டிப் பண்ணியிருக்காங்க. இதுவுமே சூப்பராக இருக்குது. இதில் டாமினரில் நமக்கு தெரிஞ்சது தான், இங்கே ரேடியோஸ்லாம் வரும், கிளஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அந்த டிஆர்எல் லைட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிற ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து 2022 வாங்கின மாடல்னால யூஎஸ்பி போட்டு இது டூரிங் கிட் மாடல் அதை வந்து இப்படி மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இது மாஸ் சிலிண்டர். இது வந்து பென்லி 600i இருக்க அதே பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 டிஸ்க் சொல்லியிருந்தேன். அதுக்கான கிட் வந்து இதுதான். இதில் வந்து உங்களுக்கு குரோம் லீவர்ஸ், இந்த லீவருமே ஓவரால் கிட்டே வந்து பென்லி 600i தான். இது அட்ஜஸ்டபிள் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கிளச் கிடையாது, நார்மல் தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், சீட்டு கீழே டிஆர்எல் போட்டிருக்காங்க. இது நைட் டைமில் பார்க்கும்போது விஷன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே அந்த கிளிட்டரி ஃபினிஷிங்கில் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராஃபிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது. அப்படி இந்த பைக்கில் வந்து மேக்ஸிமம் மாட்ஸ் அப்படின்னாலே ஒரு எக்ஸாஸ்ட் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் வந்து என்ஜிகேலேருந்து அந்த ஸ்பார்க் பிளக்ஸ் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பார்க் பிளக்ஸாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎம்சி ஏர் ஃபில்டர்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், ஆர்ஜிபிலேருந்து கிட்டு போட்டிருக்காங்க. இது ரீபவுண்ட்கான கிட்டு. ஸோ மோனோஷாக்கோட ரீபவுண்ட் கிட் ஆயில்.
ஸோ அந்த ஆயில் பம்ப் ஆகிறதுக்குரிய கிட் அது ப்ரீமியம் கிட்டு தான் ஓஇ. ஸோ நார்மலாக வந்து சூப்பர் பைக்ஸ் எல்லாம் ஒக்லின்ஸ்லேருந்து போட்டிருப்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு ஆர்சிபிலேருந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்டான மாடல் யூனிக்காக இருந்துச்சு. அதனால தான் இந்த பைக்கை உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பைக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இன்ஜின் கவுலிங் வந்து ஒரு ஃபேட் பைக்கில் இருக்க மாதிரி இன்ஜின் கவுலிங் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கவுலிங்குமே கிட்டு தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதுலேயும் பெயிண்ட் பண்ணி 2 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. 22 பேட்ச் இருக்குது, ரேஸ் டைனமிக்ஸ் பேட்ச் இருக்குது. ரேஸ் டைனமிக்ஸ் அப்படின்னே வந்து ரேஸ் டைனமிக்ஸ் போட்டுக்க உடனே இதில் பவர்ட்ரானிக் கிட் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பவர்ட்ரானிக் கிட் இல்லை, பட் போதுமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டர் அவுட்புட்டில் வர 400cc. அதனால் உங்களுக்கு போதுமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால் இந்த பைக் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஷார்ட் ஸ்பின் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். மக்களை போகலாம். கிளச் லீவர் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணால் தான் மூவ் ஆகுது. ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். கரெக்டாக அந்த பாயிண்ட்டு தான். மக்களை இந்த மாதிரி புல் பண்ணி ஓட்டலாம், ஸ்லோ ஸ்பீட்லேயும் ஓட்டலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் பஜாஜ் இந்த பைக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இன்னைக்கு செக் பண்ண வந்தது வந்து ஓவரால் பைக்கே கிடையாது, பிரேக்கை மட்டும்தான். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். சஸ்பென்ஷன் செம்ம சாஃப்டாக இருக்கீங்க. வாவ், 110 போயிட்டோமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டேப் பண்ணும்போது பைக் தெரியல. பட் ஆனால் அப்படியே நம்ம டேப் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டெப்த்து கிடைக்கும் போது அப்படியே ஓவராலாக ஸ்டாப் ஆகுது. இப்போ பாருங்கள், மினிமலான அப்படியே ஸ்பீட்லேயே ஸ்லோ டவுன் ஆகுது. இப்படிதான் சொன்னோம். இந்த பைக்கில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5000 RPM க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கோமா, ஒரு கியர் டவுன் பண்ணுறோம். 50 கியர்லேருந்து 4th கியர் டவுன் பண்ணி போயிடலாம். அக்ரெசிவாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் மக்களே. அதனால இந்த பைக்கில் மாடிஃபை பண்ணனால ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு தெரியல. ஒரு ஸ்டாக் டாமினர் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு மக்களே. மாடிஃபை பண்ணி ஓட்டுறதுனால இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோட் ப்ரெசன்ஸ், நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் கிடைக்கும். இந்த பைக்கோட கலர் ஸ்கீமு, பண்ணியிருக்க மாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த கியரில் இருந்தாலும் எந்த டவுன் ஷிஃப்ட்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு மினிமலான ஸ்பீடில் போகும்போது நீங்கள் அப்படியே க்ரூஸ் பண்ணலாம். பிகாஸ் பவர் லாகே இருக்காது உங்களுக்கு. இன்னொரு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, டாமினர்ல வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து வெயிட் பயங்கரமாக தெரியும்னு சொல்லி. அதே மாதிரி தான், வெயிட் பயங்கரமாக தெரியும். நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். வெயிட்டுமே இந்த பைக் கொஞ்சம் கூட தான். பாருங்க, நோ பவர் லேக். நீ இப்படின்றதுல 140லாம் போயிடலாம். அதனால நல்ல கேப்பபிளான ஒரு இன்ஜின் தான். இன்ஜின் நல்ல கேப்பபிளான இன்ஜின். அட் த சேம் டைம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. எஃபிஷியன்சி பாருங்க, டைனமிக் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து 60 காமிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால ஒரு நல்ல மோட்டார் சைக்கிள் இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல டூரர் அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் இது வந்து ஸ்போர்ட்ஸ் டூரர்ல தான் கொண்டு வரணும். பிகாஸ் இது நேக்கட் மோட்டார் சைக்கிள், நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக். ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும், உங்க டூரிங்கும் பண்ணலாம், நீங்க லாங் டூரிங்கும் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதுக்கு தகுந்த எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக நம்ம மாடிஃபிகேஷன் தான் பேசவே வந்தோம். எனக்கு வந்து இந்த பாடி கிட் வைப்ரேஷன் வந்து ஆர்பிஎம்ஸ் நீங்கள் பூஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியுது. மிச்சப்படி அந்த ஒரு பிலோ 5000 RPM உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. அதுவும் அபவ் 5000 ரொம்ப தெரியலன்னு சொல்ல முடியாது. மக்களே, டாமினர் 400 ராப்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதையும் ஒரு சின்ன டெஸ்ட்டே போய் பார்த்துட்டோம். ஸோ அதனால் இந்த மாடிஃபிகேஷன் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பைக்கோட ஓனருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் ரிவ்யூக்கு நம்ம மோட்டார் சைக்கிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த vlog வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான vlogல நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். Until then, bye.